வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவலாக வந்து இருக்க போகுது, இன்னைக்கு ரெக்கவர் ஆன மார்க்கெட் இப்படியே ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா எந்த லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும், பேங்க் நிஃப்டியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் இன்னும் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக வந்து பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா, சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி டெய்லி ப்ரிடிக்ஷன், கீ லெவல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ட்டு சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷனையே ரொம்ப 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 சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப். வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எளிமையான அடிப்படையான சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தி லைவ் மார்க்கெட்டில் எங்கெல்லாம் வந்து என்ட்ரி எடுக்கணும், எந்த அளவுக்கு டார்கெட் வைக்கணும், எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை லைவ் மார்க்கெட்லேயே சொல்லித்தரதுனால நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் முடியும், அதே சமயம் ஏர்ன் பண்ணவும் முடியும். இது லைவ் மார்க்கெட்டில் சொல்லித்தர வாட்ஸ்அப் ட்ரைனிங், சரிங்களா? ஸோ அதனால் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் நம்மளுடைய ப்ரிடிக்ஷனை நிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, அதற்கு வந்து ஒரு டூல் வந்து தேவைப்படுது. அது என்ன டூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் டூல். ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டை பற்றி பேசிக்கான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா, மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் எல்லாம் தெரிய வரும். நம்ம இப்போ நிஃப்டியில் 15 மினிட் சார்ட் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஸோ அந்த 15 மினிட் சார்ட்டில் 22,010 ஒரு ஃபால் வந்து நடந்திருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ஃபாலு தொடக்கமாகவும் அது எந்த அளவுக்கு லோ கொடுத்துருக்கு, 21,542 அப்படின்ற புள்ளி வரைக்கும் லோ கொடுத்துருக்கு. ஸோ இதை இங்கே லோவாகவும் வந்து எடுத்துக்கிட்டோம். அப்படி பார்க்குறப்போ மார்க்கெட் எக்ஸாக்டாக 50% அப்படின்ற ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸில் வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை எப்போ பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ தான் அப்சைட் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை தாண்டி ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது, 21,831. இங்கே ரெண்டு விதமான விஷயங்களை வந்து கவனிக்கணும். 21,831 ப்ரீவியஸாக சப்ளையாக வந்து செயல்பட்டிருக்கு, சரிங்களா? அப்போது 21,776 அப்படின்ற புள்ளியில் என்ட்ரி ஆவதை விட 21,831 பிரேக் அவுட்டில் என்ட்ரி ஆகிறது தான் நமக்கு பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரியாக வந்து இருக்க போகுது அப்படின்ட்டு நான் வந்து நினைக்கிறேன். 21,831 அப்படின்ற லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னு வைங்களேன், 21,880 அப்படின்றது டார்கெட் நம்பர் 1ஆக இருக்கும். 21,880க்கு பிறகு 21,920 டார்கெட் 2ஆக இருக்கும். 21,920க்கு பிறகு அதிகபட்சமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,960 வரைக்கும், சரிங்களா? இப்படி 3 விதமான டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுக்கு மேலே போகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 21,960லிருந்து 22,000 வரை இருக்கக்கூடிய ஜோன் ரொம்ப ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஜோனாக வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ இங்கே இருந்து மேபி வந்து ரிவர்சல் நடக்கலாம். எப்போ இந்த 22,010 அப்படின்ற புள்ளிக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களோ அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான புல்லிஸாக இருப்பதற்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது, சரிங்களா? இங்கே வால்யூமோட வந்து சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்றத மட்டும் வந்து மைண்டில் வச்சுக்கிறோம். இப்போது மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பாக அல்லது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த புள்ளி சந்திக்கும் போது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத வந்து பார்த்தாச்சு. இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி டவுன் சைடில் வராங்க அல்லது கேப் டவுனாக ஓப்பன் ஆகுறாங்க, அப்போ எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் லெவலாக நம்ம கன்சிடர் பண்ணக்கூடியது, இங்கேயும் ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டேன், 21,677 அப்படின்ற கோல்டன் ரேஷியோவை பிரேக் டவுன் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக 21,623 வரைக்கும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த 21,623 அப்படின்றது ஒரு புல் பேக் லெவல், சரிங்களா? ஒரு வி ஷேப்பில் ரெக்கவரி நடந்திருக்கக்கூடிய ஜோன். ஸோ இங்கே செகண்ட் டைமே வந்து பிரேக் அவுட் நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் குறைவு. இங்கேருந்து ஒரு ரெக்கவரி எடுத்துகிட்டு மேபி தேர்ட் டைம் கூட வந்து பிரேக் டவுன் நடக்கலாம். ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி பார்க்குறப்போ இந்த 21,620 அப்படின்ற புள்ளியை பிரேக் டவுன் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய அடுத்த கட்ட டார்கெட் 21,580. 21,580 பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்றப்போ ஃபைனலாக 21,540 வரை வந்து அடையும்.
சரிங்களா? 21,540 பிரேக் டவுன் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக பெரிய ஃபால் வந்து நடப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. நாளைக்கு நம்மளுடைய ஹீரோ யாரு? பேங்க் நிஃப்டி தான். பேங்க் நிஃப்டி நாளைக்கு பிப்ரவரி 14. நாளைக்கு லவ்வர்ஸ் டே வேறையா? நிறைய பேர் வந்து லவ்வர்ஸ் டேவுக்கு கொண்டாடுவீங்க. எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள். நிறைய பேர் வருத்தப்படுவீங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ நாளைக்கு எப்படி வந்து எக்ஸ்பைரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். அடுத்து வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணுறேன். இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் வரையப்பட்ட சேனல். சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் எடுக்கிறாங்க, ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறாங்க, சப்போர்ட் எடுக்கிறாங்க, ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ பிரேக் அவுட் பண்ணிட்டு அங்கே ரீடெஸ்ட்டும் வந்து பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்போது இங்கே நடக்க வேண்டிய வேலைகள் அனைத்தும் முடிந்தது. ட்ரெண்டு கண்டினியூஷன் மட்டும் நடந்தால் சரி. சரிங்களா? அப்படி ட்ரெண்ட் கண்டினியூஷன் நடக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லெவல் 45,800. சரிங்களா? 45,800 அப்படின்ற லெவலை எப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ ஃபஸ்ட் டார்கெட் 46,000. 46,000 பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா 46,180. 46,180 பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா 46,360. 46,360 பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா 46,440. சரிங்களா? 46,440 பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா 46,600 வரைக்கும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய டார்கெட் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் இருக்கக்கூடிய டார்கெட்டாகவே தான் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இந்த டார்கெட்டை எல்லாம் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணாமல் ஃபர்தராக அப் ட்ரெண்ட் போவதற்கு வந்து வாய்ப்புகள் குறைவு. ஸோ அந்த டார்கெட்டை பிரேக் அவுட்ஸ்லாம் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக அப் ட்ரெண்ட் வந்து போகும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய டார்கெட்டில் வந்து புக் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நான் அந்த பிளான் தான் வந்து வச்சுருக்கேன். இன்கேஸ் இந்த 45,800 அப்படின்ற லெவலில் பிரேக் அவுட் பண்ணும்போது இந்த அளவுக்கு அடுத்தடுத்த டார்கெட்டில் வச்சு புக் பண்ணிடுறது நல்ல விஷயமாக இருக்கும். அடுத்து புட் ஆப்ஷன் போவதற்குண்டான ஒரே வாய்ப்பாக பார்க்கறது இந்த ஜோனுக்குள்ளே மறுபடியும் இந்த மார்க்கெட் அப்படின்றது வந்துடுறது. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். எங்கேருந்து ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவிலிருந்து ஹை வரை ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணும்போது 45,300 அப்படின்றது நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல். ஸோ 45,300 அப்படின்ற லெவலை பிரேக் டவுன் பண்ணாங்க அப்படின்னா அதிகபட்சமாக 45,000 வரைக்கும் வரலாம். சரிங்களா? ஸோ 45,000 அப்படின்றது நாம் முன்கூட்டியே நிஃப்டியில் சொன்ன மாதிரி இந்த லெவலில் இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இங்கேருந்து ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு தான் பிரேக் டவுன் பண்ணுவதற்கு வந்து சான்சஸ் இருக்குது அப்படின்றத மறந்துடாதீங்க. அப்படி 45,000 அப்படின்ற லெவலில் பிரேக் டவுன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக 44,800. ரெண்டாவது டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,650. மூணாவது டார்கெட் 44,500. நாலாவது டார்கெட் 44,400. சரிங்களா? 44,400 அப்படின்ற புள்ளியை பிரேக் டவுன் பண்ணாங்கன்னா ஃபர்தராக ஒரு ஸ்ட்ராங்கான பியரிஸ் இருக்கும் அப்படின்ட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்த வரைக்கும் நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது, எந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸில் பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் எந்த அளவுக்கு டார்கெட் போகும் அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப 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 தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வழி எது வாழும். நன்றி.